தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் விளைநிலங்கள், குடியிருப்புகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் போன்றவை மழை வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கொட்டி தீர்த்த மழையால் தாழ்வான பகுதிகள் அனைத்தும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. கனகமாசத்திரம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இடுப்பளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளது. இதேபோல் திருவள்ளூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட புங்கத்தூர் அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியதை அடுத்து பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அதே பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததை அடுத்து அங்கு வசிப்பவர்களை முகாமில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை புறநகர் பகுதியான கொரட்டூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் 2 அடி உயரத்துக்கு மழைநீருடன் கழிவுநீர் கலந்து தேங்கியுள்ளது. ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட அண்ணனூர் ஜோதிநகர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. சாலைகளில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதால் பால், காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கூட பொதுமக்கள் வழியின்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பொன்னேரி அருகே உப்பளம் கிராமத்தில் தொடர் மழை காரணமாக மின்மாற்றிகள் பழுதாகி குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மேலப்புதூர் சுரங்கப்பாதையில் 2 அடி உயரத்துக்கு மழைநீர் தேங்கியதால் அதன் வழியாக ஊர்திகள் தத்தளித்தவாறு சென்றன. திருச்சி வானொலி நிலைய அலுவலர் குடியிருப்பு முழுவதும் தண்ணீர் சூழ்ந்து குளம் போல் காட்சியளிக்கிறது. அரியலூர் மாவட்டம் வெளிப்பெருங்கியம் கிராமத்தில் தொடர் மழையால் மண் சுவர் இடிந்து விழுந்து முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள தழுதாழை, ஸ்ரீரங்கராஜபுரம், கீழ் செம்பேடு உள்ளிட்ட கிராமங்களில் விளைநிலங்களில் தேங்கிய மழைநீர் 8 நாட்களாகியும் வடியாததால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மணல்மேல்குடியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்து குளம் போல் தேங்கியுள்ளது. வீட்டு பயன்பாட்டு பொருட்கள் தண்ணீரில் மிதப்பதால் சமைக்க வழியின்றி குடியிருப்பு வாசிகள் தவிக்கின்றனர். இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள புதுப்பேட்டையில் உள்ள வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்துக்கு தயாராகினர். இதையடுத்து அங்கு சென்ற நகராட்சி ஊழியர்கள் நீர் வடிகால் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தண்ணீர் வெளியேற வழி செய்தனர். மயிலாடுதுறையில் 22 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை கொட்டி தீர்த்தது. அங்குள்ள தீயணைப்பு நிலைய வளாகத்தை மழைநீர் முற்றிலுமாக சூழ்ந்ததால் தீயணைப்பு துறையினர் அவதியடைந்துள்ளனர்.